அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆட்சிய திருதியை 2026 அன்று கட்டாயம் தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தங்கம் வாங்கினால்தான் நல்லது என்பது தவறு. ஆட்சிய திருதி அன்று முனை முறியாத பச்சரிசி வாங்குவதும் நல்லது. எந்தெந்த நாட்களில் எதை வாங்கி வைத்தால் நலமாக இருக்கும், வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் பஜூர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் பிரதானமான வெள்ளை நிற பொருட்கள் வாங்கினால் நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறத்திற்கு பிளாட்டினம் வாங்கலாம், மஞ்சள் நிறத்திற்கு தங்கத்தை வாங்கல் என்கின்றார்கள். இதெல்லாம் ஆன்மீக ரீதியான சரியானதல்ல, ஏற்புடையதும் அல்ல. தங்கம் என்பது லக்ஷ்மி ஒரு அம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியும் வாங்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. பல நூல்கள் வெள்ளியை மிக உயர்வாக குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகுதான் தங்கத்தை கொண்டு வருகிறது. அதனால் வெள்ளியும் வாங்கலாம், ஆனால் தங்கம் வாங்கினால்தான் நல்லது என்பது தவறு. பொதுவாக தானியங்கள் தான் லக்ஷ்மி நிறைந்திருக்கிறார்கள். அதனால்தான் திருமணமுடைந்த பெண்கள் முதலாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது மரக்காவில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கேற்றி அதை எடுத்து கொண்டு வீட்டிற்கு உள்ளே வர சொல்லுவார்கள். அட்சய திருதியை அறைக்கு முனை முறியாத பச்சரிசியை வாங்குவது நல்லது. கைக்குத்தல் அரிசி தான் முனை முறியாத. அந்த முனை முறியாத அரிசியை புடைத்து எடுத்து பணப்பெட்டியில் பீரோவில் கொஞ்சம் வைப்பது நல்லது. அதற்கடுத்து மஞ்சள், இதில் தான் மகிமை உள்ளது. மஞ்சள் தான் எல்லா வகையிலும் நல்லது தரக்கூடியது. மஞ்சள் பொடியாகவும் தாராளமாக வாங்கலாம், மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம். இதில் கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு தனி சக்தி உண்டு. அடுத்தது அட்சய திருதி விரதம் இருப்பது பற்றி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் உள்ளன. அட்சய திருதி தினத்தன்று விரதம் இருக்க விரும்புவர்கள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது. உத்திர கால விரதம் என்பது நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என தான் சொல்லியுள்ளார்கள். அன்னதானம் செய்யுங்கள், வஸ்திர தானம், துணி தானம் கொடுங்கள். அதாவது அடுத்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொடுக்கக்கூடாது, காசாக கொடுக்கக்கூடாது. அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். இவை தவிர அட்சய திருதி அன்றைக்கு நிதி கொடுக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து மந்திரங்களை சொல்லி திதி கொடுக்க வேண்டும். அப்படி திதி கொடுக்கும்போது அதாவது வாழைக்காய், பச்சரிசி, துணி, பணம் கொடுத்து தானே திதி கொடுக்கிறோம். அதுவும் ஒரு வகையான தானம்தான். எல்லாவற்றையும் தாண்டி மனதார வாயார வயிறார வாழ்த்தினால் தான் அட்சய திருதி என்று நமக்கு நல்லது நடக்கும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அட்சய திருதி என்று சில பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக பொருட்களை வாங்கினாலும் அதிர்ஷ்டம். அட்சய திருதி என்று இந்துக்களுக்கு மிக முக்கியமான நாள் என்று விஷ்ணுவும் லட்சுமியும் வழிபட்டு தான தர்மங்கள் உண்டாகும். அட்சய திருதி என்று தங்கம் வாங்குவது பலது வழக்கம். ஆனால் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டம் என தெரிந்து கொண்டு அன்றைய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக அட்சய திருதியை என்று கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருட்களாக அன்னதானம் மற்றும் முக்கியமாக வஸ்திர தானம் செய்யலாம், செருப்பு தானம் செய்யலாம். மக்களுக்கு தாராளமாக இதனை எல்லாம் செய்யலாம். தங்கம் என்னென்ன வாங்கலாம் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வைசாக மாதத்தின் சுக்லபட்ச திருதி என்று வருகிறது. ரோகிணி நட்சத்திரமும் மற்றும் மிக முக்கியமான நாளாக இருக்கும் இந்த நாட்களில் கண்டிப்பாக இதனை நினைத்து வைத்து கொண்டு தங்கம் வாங்கலாம். அட்சய திருதி என்று தங்கம் வாங்குவது மிகவும் சிறந்தது. அன்று நிறைய பேர் நகை கடைகளுக்கும் ஆன்லைன் கடைகளுக்கும் சென்று தங்கம் வாங்குகிறார்கள். தங்க நாணயம் அல்லது செயின் என எதுவாக இருந்தாலும் தங்கம் வீட்டிற்கு கொண்டு வந்தாலும் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். அன்னபூரணி அவதாரம் எடுத்த அனைத்து மக்களுக்கும் இன்று அன்னத்தில் அபிஷேகம் செய்தார்கள். ஆகவே இன்றைய நாட்களில் அன்னதானம் செய்வது மிகுந்த பலன்களை தர வல்லது. அடுத்ததாக மண்பானை. தங்கம் வாங்க முடியாதவரும் மண்பானை வாங்கலாம். மண்பானை ஒரு பயன்படுத்துவதனால் அது ஒரு நல்ல முதலீடு. மண்பானை பூமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது தாய் பூமியின் ஆசீர்வாதத்திற்கு சமமாகும். மண்பானையும் வாங்கலாம் அல்லது தானமாகவும் கொடுக்கலாம். துளசி செடி லட்சுமி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறது. வீட்டில் ஆரோக்கியமான துளசி செடி இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக இன்றைய நாட்களில் என்ன வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக தானம் செய்ய வேண்டும். அட்சய திருதி அன்று அட்சய பானை பூஜை செய்வது சிறப்பு. பரசுராமர் இந்த நாளில் தான் அவதரித்தார்.
அட்சய திருதி என்று ஒரு வெண்கல பானையில் குங்குமம் வைத்து பச்சரிசியை நறுப்பி வைத்து பானையின் கழுத்தில் மஞ்சள் துணி கட்டி மாலை முதலியவற்றை அணிவிக்க வேண்டும். வசதி இருப்பவர்கள் தங்க நகை ஏதேனும் அரிசியின் மீது வைக்கலாம் அல்லது பானையின் மீது மலையாக தொங்க விடலாம். முக்கியமாக பானையின் முன்பு கோலமிட வேண்டும். பிறகு பூக்கள், துளசி மற்றும் அட்சதை, மஞ்சள் கலந்த அரிசி தூவி கற்பூரம் அல்லது நெய் தீபம் காட்ட வேண்டும். அட்சய திருதி அன்று ஆலமர இலையில் மிருத்யுஞ்சய யோக மந்திரம் ஜபித்து நோயாளிகள் படுக்க பயன்படுத்தும் தலையணையின் அடியில் வைத்தால் அவர்களது நோய் விரைவில் குணமாகும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த நாட்களில் தாராளமாக கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகேயுள்ள முலை பரசுராமர் ஆலயத்தில் அட்சய திருதி அன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை செய்வது வழக்கத்தில் உள்ளது. முக்கியமாக இன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு, குடை, நீர்மோர் என உதவி செய்ய மறுபிறவில் ராஜயோகம் அமைய வேண்டும். முக்கியமாக இந்த நாட்களில் என்னென்ன பொருட்கள் தானமாக அளிக்கலாம் என்றால், பக்தர்களுக்கு செருப்பு மற்றும் குடை, நீர்மோர், அதாவது தாகத்திற்கான வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் நீர்மோர் என எதை வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். ஆடைகளை தாராளமாக தானம் செய்யலாம். பழங்கள், அதாவது பழங்களை முடியாதவர்களுக்கு தானம் செய்ய உயர் பதவி கிடைக்கும். நீர்மோர், பானகம் என தானம் செய்ய கல்வியில் சிறந்து விளங்கலாம். தானியங்களை தானம் செய்ய அகால மரணம் ஏற்படாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வறுமை நீங்கும். தயிர் சாதம் தானம் செய்ய பாவ மோட்சணமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். புண்ணிய நதியில் நீராடி இறைவனை வழிபட்டு வேண்டிக்கொள்ள குறைவற்ற செல்வம் பெருகி மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாட்களில் அதாவது உணவுப் பொருட்களை நீங்கள் தாராளமாக தானம் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் சில நினைத்த காலம் நிறைவேறும் என்றும் நம்பப்படுகிறது. அட்சய திருதி அன்று கண்டிப்பாக ஆடைகள் தானம் செய்ய வேண்டும். சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது வளர்ப்பு திதியானது அட்சய திருதி என சொல்லப்படுகிறது. முக்கியமாக இன்றைய நாட்களில் பரசுராமர் அவதரித்தார் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக அட்சய திருதி என்று ஆலமர இலையில், அதாவது ஆலமர இலையில் லட்சுமி தேவி இருக்கிறார். முக்கியமாக இன்றைய நாட்களில் செய்யும் தானத்தின் பன்மடங்கு உயர்கிறது. இன்றைய நாட்களில் நீர்மோர், குடை என உதவி செய்ய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஆடைகள் தானம் செய்ய நோய்கள் தீரும். பழங்கள் தானம் செய்ய உயர் பதவி கிடைக்கும். நீர்மோர், பானகம் என தானம் செய்தால் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். தானியங்களை தானம் செய்ய அகால மரணம் ஏற்படாது. முன்னோர்களுக்கு தர்மம் செய்ய வறுமை நீங்கும். தயிர் சாதம் தானம் செய்ய பாவ மோட்சணம், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புண்ணிய நதியில் நீராடினால் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.